கும்பம் ராசி, உங்களோட சிந்தனை தாங்க மிகப்பெரிய சக்தியாகவும் மிகப்பெரிய பலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதை மட்டும் எப்பொழுதுமே குறைச்சிடாதீங்க. இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சாதாரண ராசியாகவும் சாதாரண நபராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் பிறந்ததே ஒரு மாற்றம் செய்வதற்கு தான். இன்னைக்கு யாருமே உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. புரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நாளைக்கு இந்த உலகமே உங்களோட பாதையை பின்பற்றும். உங்களோட சிந்தனை தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. அதனால தான் அதை குறைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த கும்பம் அப்படின்னு சொன்னாலே நீரை சுமக்கும் கலசம் தான் இதோட ராசி சின்னமாக இருக்குது. உலகத்துக்கு கொடுப்பதற்காகவே பிறந்த மனசு அப்படின்னு கூட இந்த கும்பத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு நீர் கலசத்தை நினைவில் வச்சுக்கோங்க. அதில் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை தனக்கு மட்டுமா அந்த நீர் கலசம் வச்சுக்குது? கிடையவே கிடையாது. அது எல்லோருக்குமே பகிரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அது எப்பவுமே புதுசாக நிரம்பிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரங்க நீங்களுமே. உங்களோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான் எல்லாமே அமையும். நீங்கள் யோசிக்கிற யோசனையே வேறு லெவலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த பலர் வித்தியாசமாக செய்வாங்க. ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களோட சிந்தனை வேறு மாதிரி தான் இருக்கும். உங்கள் யோசனையில் வேறு லெவல் தான். பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க. மற்றவங்க ஒரு 10 படி ஏறினாலும் நீங்கள் ஒரு படி ஏறின மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மெதுவாக நிலையாக ஏறினாலும் உங்கள் வெற்றி நிலையானதாக இருக்கும். எவ்வளோ வேகமாக ஏறுறவங்களோ அவ்வளோ வேகமாக சறுக்கிடுவாங்க. நீங்கள் பொறுமையாக நிதானமாக கவனமாக அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெற முடியும். உங்களோட வாழ்க்கை பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வகையிலே தான் இருக்கும். இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களோட இயல்பே பாருங்கள். புதிய சிந்தனை, அதுக்கப்புறம் மனித நேயம், இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசியாக இருக்கீங்க. பெரும்பாலும் இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டத்தோடலாம் போக மாட்டீங்க. உங்கள் வழி தனி வழியாக இருக்கும். அதை நீங்களாக உருவாக்கி தனி பாதையில் பயணம் செய்கிறீங்க. இதனால தான் சில சமயம் பாருங்கள், கொஞ்சம் இந்த தனிமையான உணர்வும் வரும். யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கெல்லாம் மனம் தளராமல் உங்களோட புது ஐடியாவை ஏற்றுக்கிட்டு அதில் முழுசாக கவனம் செலுத்துங்க. வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். மற்றவங்க உங்களை ஏற்றுக்கல, மற்றவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் அது தோல்வியே கிடையாது. இன்னும் உலகம் உங்களை புரிஞ்சிக்க தயாராக இல்லை, கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான பாணியில் உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாமே சரியான அமைப்பாக உங்களுக்கு உருவாகும். அதனால தான் சொன்னோம், நீங்கள் சாதாரண நபர்களே கிடையாது அப்படின்னு. நீங்கள் பிறந்ததே மாற்றம் செய்யத்தான். யாரும் புரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களோட பாதையை எல்லோருமே நாளைக்கு பின்பற்றுவாங்க. உங்களோட சிந்தனையை மட்டும் குறைக்காமல் செயல்படுங்க. நல்லது நிச்சயமாக நடக்கும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த கும்பத்தில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனால் என்ன வரையான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சனி பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் பாருங்கள், சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் உண்மையிலேயே நல்ல மாற்றத்தை தரும். ஏன்னா இந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே வருது, அதை தீர்க்கவே முடியல. இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு யோசிக்கிற கும்பராசிக்காரங்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க,
உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு இருக்குல்ல அதை எடுங்க. வீட்டிலேருந்தே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பிரச்சனைக்கும் நிரந்தரமாக எளிய முறையில் கண்டிப்பாக நீங்கள் தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன்னா ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு பிறக்கும். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தரும். இதை நம்புங்க. கும்பராசியில் இருக்கிற அவிட்டம் 3, 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதியில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த வாரம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ தெளிவாக விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு. அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம், அங்கே சனி பகவானும், அடுத்து தைரிய வீரியஸ்தானம், அங்கே செவ்வாயும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலசரஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை பின்னடைவு நீங்குது. சரியான மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்துக்கு வருது. எதிர்பாலினத்தர் இருக்காங்க இல்லையா, ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து சேரும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நேரம் இப்போ மாறுது. தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். பண வரத்து இதனால் அதிகரிக்குது. எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் இருந்தால் எதுவும் வராது. எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அதனால் இப்போ நீங்கள் சரியாக பிளான் பண்ணி பண்ணுற எந்த ஒரு விஷயங்களும் பாருங்கள், காரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். உங்கள் நல்ல செயல்களால் நல்ல ஒரு மதிப்பு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அந்தஸ்து, இது எல்லாமே உயரக்கூடிய யோகம் பிறக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் இப்போ பாருங்கள், கடன் பிரச்சனைகளால் தவிர்த்து வந்துருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையுமே இப்போ முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குதுங்கிறதுனால நீங்கள் வருமானம் சரியாக வரும்போது அதை கடனை அடைப்பதற்கு பயன்படுத்தினா ரொம்பவும் நல்லது. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் தனவரவு நல்லா இருக்குது அப்படின்ன போது கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்குங்க. இது புத்திசாலித்தனமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, போட்டி இதெல்லாம் தானாக குறையுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்தது எல்லாமே படிப்படியாக முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும். விஷயம் என்ன, ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சங்கடப்பட வேண்டிய சூழல் உருவாக்குறதுனால நீங்கள் கவனமாக வேலை விஷயத்தில் செயல்படணும். உங்கள் வாக்கு வன்மையால் பாருங்கள் நன்மை உருவாகும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தீருது. குடும்பத்தில் இருந்த குழப்பமும் குறையுது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்படி இருந்தால் உங்களுக்குள்ள இருந்த இடைவெளி இப்போ குறையும். மறைமுகமாக ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள், போட்டி, பொறாமை நீங்கி இப்போ நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முன்னேறணும்னு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பெற முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல் வருங்க, கவனமாக இருக்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் சோம்பேறித்தனத்தை மட்டும் விடணும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா உழைச்சிங்கன்னா வெற்றியை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அதுக்கான அமைப்புலாம் சூப்பராக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் இப்போ செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகுது. சில திட்டங்களை செயல்படுத்த முடிவாச்சும் எடுப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான செயலால் மற்றவங்களோட மனதில் சீக்கிரம் இடம் பிடிச்சிருவீங்க. பாடங்களை கவனமாக படிக்கணும். நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசி பழகும்போதும் நிதானமாக இருக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குது. எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்குது. வாகனத்தில் போகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும்.
எந்த ஒரு பிரச்சனையில சிக்காமல் நழுவக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம், அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்து பூரட்டாதி. இந்த வாரம் குழப்பம் நீங்கி மனசில் தெளிவு பிறக்குது. காரிய தாமதம் வரும். முயற்சியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்க கொஞ்சம் சமப்படணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீணாக பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. கவனமாக பேசுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் வேணால் சாதகமான பலன் இருக்குது. புதுசாக நிறைய ஆர்டர் கிடைக்கும். பழைய பாக்கி வசூலாகிறதுல இப்போ பாருங்கள் ஆர்வம் பிறக்கும். ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் மன தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயரும். சிறப்பான நன்மைகள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.